கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இன்னைக்கு யமன்ல அதுவுமே சனாவுல அமெரிக்காவினுடைய B2 ஸ்பிரிட் பொம்பர் அப்படிங்கிற இந்த விமானம் கொண்டு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன IDF இந்த பில்டிங்கை குறி வச்சு நாங்கள் தாக்குதல் செய்ய போறோம். ஹிஸ்புல்லா எங்களுக்கு எதிராக தாக்குதல் செஞ்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற நாடான இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து திடீர்னு மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து தாக்கி போட்டு போனால் எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு ஜனநாயகம் இல்லை. என்னுடைய நாட்டை நீங்கள் முழுமையை அழிச்சாலும் பிரச்சனை இல்லை. பலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதை நாங்கள் எப்பயுமே விட மாட்டோம். ஸோ யுஎஸ்னுடைய இந்த 60 நாள் கெடுவை ஈரான் மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாளுக்குரிய நம்மளுடைய வீடியோ பார்க்க வந்து இருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்றில் பார்த்திருந்தோம். ஒரு டீம் ஒன்று வந்து தெற்கு லெபனான்ல இருந்து ஒரு தாக்குதல் ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோவிலேயே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருந்தோம். அது யாருன்னே தெரியாது. அதுக்குரிய மேலதிக நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ஆர்மி செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல ஒரு தாக்குதல் ஒன்று இன்னைக்கு காலையில தெற்கு லெபனான் சைட்ல இருந்து இஸ்ரேலினுடைய கிரியத் ஷமோனா பிரதேசத்தை நோக்கி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. 2 ராக்கெட் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நடந்த உடனே இஸ்ரேலினுடைய ஆர்மி வந்து இப்படி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. சிவப்பு கலர் மார்க் கொண்டு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன IDF இந்த பில்டிங்கை குறி வச்சு நாங்கள் தாக்குதல் செய்ய போறோம். ஹிஸ்புல்லா எங்களுக்கு எதிராக தாக்குதல் செஞ்சிட்டாங்க. அவங்களாவே நினைச்சிட்டாங்க ஹிஸ்புல்லா தான் எங்களுக்கு எதிராக தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து எல்லாருமே வெளியிறங்குங்க அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துல அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றாங்க இஸ்ரேல். இது வந்து நடந்த இடம் எது அப்படின்னு சொன்னா லெபனான்ல பெய்ரூட்ல இருக்கிற டஹியா அப்படிங்கிற முக்கியமான நகரத்துல தான் இது நடந்திருக்கு. அதுக்கு இஸ்ரேல் சொன்ன காரணம் இதுல வந்து ஹிஸ்புல்லாக்களினுடைய ட்ரோன்கள் செய்யற இடங்கள், ட்ரோன்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம் இந்த பில்டிங்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இதுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இதெல்லாமே நடந்துக்கிறோல லெபனான்ல இருக்கிற பிரசிடென்ட் அவர் வந்து 3 தலைவர்களுக்கு கால் பண்றார். அதுலயுமே குறிப்பாக பிரான்சினுடைய தலைவர் இமானுவேல் மேக்ரோன், அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த இந்த டைம்ல வந்து அதே மாதிரி சிரியாவினுடைய இப்ப இருக்கிற HTS படைப்பிரிவினுடைய தலைவர், சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜொலானி, மற்றது வந்து சைப்ரஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி, இவங்க 4 பேருமே வந்து கால் அட்டென்ட் பண்ணி கைச்சிருக்காங்க. இப்படி வந்து இஸ்ரேல் எங்களுடைய இறையாண்மையை மீறி எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி தான் கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த உரையாடல் இடம்பெற்றதுக்கு பிறகு இமானுவேல் மேக்ரான் ஒபிஷியலா ஒரு அறிவித்தல் ஒன்று செய்யறாரு. என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இஸ்ரேல் வந்து 5 முக்கியமான இடங்கள்ல வந்து லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல பெரிய அளவுல செக் பாயிண்ட்கள் இஸ்ரேல் அமைச்சு வச்சிருக்காங்க. லெபனான் இஸ்ரேல் எல்லையில இருந்து லெபனான் சைட்டுக்குள்ள இருக்கிற செக் பாயிண்ட் இந்த 5 செக் பாயிண்ட் லெபனானினுடைய இறையாண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இமானுவேல் மேக்ரான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்கள் வந்து தெற்கு லெபனான்ல நடமாடுறதுக்குரிய எந்த ஒரு சாத்தியங்களும் இல்லை, எந்த ஒரு தகவல்களும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி இமானுவேல் மேக்ரான் உறுதியாக கூறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உறுதியாக அறிவிச்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா லெபனானுக்கு என்ற ஒரு இறையாண்மை இருக்கு. அந்த இறையாண்மையை வந்து இஸ்ரேல் மீற இயலாது. இப்ப வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற நாடான இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து திடீர்னு மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து தாக்கி போட்டு போனா எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு ஜனநாயகம் இல்லை, இறையாண்மையை மீறின ஒரு விஷயம். நம்மளோட கவர்மெண்ட் அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை நிச்சயம் எடுக்கும், ஏதாவது ஒன்று செய்யும். இந்தியா பெரிய நாடு அப்படிங்கிறதால ஸ்ரீலங்கா கிடைச்சா ஸ்ரீலங்கா சைலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே எதிர்பார்க்கவும் முடியாது. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் சொல்றேன். ஸோ அப்படி தாக்குதல் ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்குள்ள எப்படி போய் தாக்குதல் செஞ்சு போட்டு போறோம்? இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் உங்களோட ஜனநாயகமா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஓன் வந்து கருத்தொண்டை வெளியிட்டிருக்கார். இமானுவேல் மேக்ரோன் கருத்தும் ஓன்ற கருத்தும் இவ்வாறாக இருக்கக்குள்ள எக்ஸ்ல வந்து இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முக்கியமான கருத்தொண்டு வெளியிறார். என்ன அப்படின்னு சொன்னா அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தாப்புல ஒரு தாக்குதல் மீண்டும் இஸ்ரேலுக்குள்ள நடக்காம இருக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் நாங்க செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் நினைக்கிற போல நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்வோம். எங்களுக்கு என்ன நாங்க நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நாங்க செய்வோம். இப்ப நாங்க நினைச்சா சிரியாவுக்குள்ள தாக்குதல் நடத்துவோம், நாங்க நினைச்சா காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துவோம், நாங்க நினைச்சா லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்துவோம். லெபனான்ல இருக்கிற எந்த ஒரு மூலையிலையுமே வந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக நாங்க நினைச்சா போல நாங்க தாக்குதல் நடத்துவோம். இது ஒருத்தரும் எங்கள்ட்ட கேட்க இயலாது. இது ஒருத்தரும் எங்கள்ட்ட வந்து அதை செய்யப்படாது இதை செய்யப்படாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி அமெரிக்கா இருக்கே அப்படிங்கிற பிளான் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய கருத்து இருந்திருக்கு. சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ லெபனான்ல இருந்து இந்த தாக்குதல் யாரு செஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ள வருதா இல்லையா? எல்லாருக்குள்ளையும் வரும். அப்ப ஹிஸ்புல்லா இதுக்கு எதிராக கருத்தொண்டு அவங்க வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்தம் வந்து இப்ப போய்கொண்டிருக்கு. அந்த யுத்த நிறுத்தத்தை நாங்க கடுமையாக கடைபிடிச்சு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லிக்காங்க. இதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத ஹிஸ்புல்லாக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இப்ப இந்த தாக்குதல் அப்ப யார் செஞ்சிருக்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த வீடியோக்களை நான் பார்த்திருந்தேன். இந்த ராக்கெட் வந்து இஸ்ரேலுக்குள்ள வாரது எப்படி இருக்குன்னு சொன்னா சும்மா நம்ம அந்த சின்ன பிள்ளைகள் வந்து வானவெடியில் சுடுவோமே அப்படி அந்த செட்டப்ல கட்டும் நோமலான ஒரு அட்டாக் தான் இது. கட்டும் நோமலான ஒரு அட்டாக். ஆக ஹிஸ்புல்லாக்கள் கடைசியாக சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு காரணங்களை தேடுறதுக்காகவே இந்த தாக்குதலை பார்க்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா இஸ்ரேலே இந்த தாக்குதலை செட் பண்ணி போட்டு இஸ்ரேலே லெபனானுக்கு எப்பப்பெல்லாம் அடிக்கணும்னு நினைக்காங்களோ அப்ப அவங்களாவே ஒரு காரணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு தான் ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் மோஸ்ட்லி இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வியலாளர்கள் சொல்றாங்க. ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் கொல்லப்பட்டதுல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் டவுன், அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஹிஸ்புல்லாக்கள் இப்ப டவுன் ஆயிருக்கிற நேரத்தில் ஈராக்கிய படைக்குழுக்கள் டவுன் ஆயிருக்கிற இப்ப இந்த நேரத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக காசாவுக்காகத்தானே இந்த யுத்தம் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்து கொண்டு வருது. பலஸ்தீனத்துக்காகத்தானே. அந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஹவுத்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் செஞ்சு கொண்டிருக்காங்க, யுத்தம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய B2 ஸ்பிரிட் பம்பர் அப்படிங்கிற இந்த விமானத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த வகையான விமானங்களை வந்து யுஎஸ்னுடைய சென்ட்ரகாம் ஹவுத்திகளுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு USS ஹாரியஸ் ட்ரமன் அப்படிங்கிற செங்கடல்ல இருக்கிற கப்பலுக்கு இந்த விமானங்கள் அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த விமானங்கள் மூலமாக நேற்று கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலே ஹவுத்திகளினுடைய இடங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதாவது இவ்வளவு காலம் இப்படி ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அமெரிக்கா செய்யல. அந்த அளவுக்கு பாரிய தாக்குதல் வந்து அமெரிக்கா ஹவுத்திகளுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலையும் நேற்று இரவு 100 இடத்துல தாக்குதல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இன்னைக்கு யமன்ல அதுவுமே சனாவுல இடத்தை குறி வச்சு மெயின்லி யுஎஸ் தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த இடத்துல லட்சக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடி அவர்களுடைய முழு கோஷத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய நாட்டை நீங்க முழுமையாக அழிச்சாலும் பிரச்சனை இல்லை, பலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றதை நாங்க எப்பயுமே விடமாட்டோம் அப்படிங்கிறத குத்ஸ் தினத்தை அனுசரித்து கொண்டிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே நேற்று எல்லாமே வந்து குத்ஸ் தினத்துக்குரிய கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டு வருது. அந்த குத்ஸ் தினத்தை கொண்டாடுற விதமாக ஹவுத்திகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் தான் இவ்வாறான மக்கள் வெள்ளம் வந்திருக்கி அந்த இடத்துல வச்சு இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று செஞ்சிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா 60 நாள் தான் உங்களுக்கு டைம் ஈரான், நீங்க வந்து 60 நாளைக்குள்ள எங்களோட பேச்சுவார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஈரானினுடைய அலி கமினி டைரக்டா அதாவது ஓமான் ஊடாக ஒரு லெட்டர் ஒன்றை யுஎஸ்க்கு அனுப்பியிருக்கார். யுஎஸ் ஒயிட் ஹவுஸுக்கு அனுப்பியிருக்கார், வெள்ளை மாளிகைக்கு அனுப்பியிருக்கார். அதாவது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அனுப்பியிருக்கார். அந்த லெட்டர்ல வந்து என்ன கூறப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஈரானை நீங்க அடிபணிய வைக்க இயலாது, உங்களுடைய கட்டளைகளுக்கு அடிபணிக்கு ஈரான் ஒரு நாள் உங்கள்ட்ட கைக்கு வர மாட்டோம், டைரக்ட் பேச்சுவார்த்தைக்கு நாங்க வர மாட்டோம். அமெரிக்கா வந்து டைரக்டா இப்ப ஈரானுக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா மத்திய கிழக்குல இருக்கிற பேஸ் எல்லாத்துக்கும் நாங்க அடிப்போம், அவ்வளோத்தையும் அடிப்போம். அடிச்சு அமெரிக்காவினுடைய எந்த ஒரு பேஸுமே மத்திய கிழக்குல இல்லாத அளவுக்கு ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் நாங்க அடிப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. டைரக்டா நாங்க உங்களோட பேச மாட்டோம், பேச வரைய மாட்டோம். ஈரானுக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டங்கள் தீட்டப்படுது அப்படின்னு தெரிஞ்சாலே நாங்க அந்த இடத்தை மொத்தமாக அழிப்போம் அப்படின்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை நாங்க முழுமையாக அழிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அலிகமனி டைரக்டா ட்ரம்புக்கு அறிவிச்சிருக்காங்க. சோ யுஎஸ்னுடைய இந்த 60 நாள் கெடுவை ஈரான் மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. காசாவில் இருந்து நிறைய மக்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் இப்ப போய் கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இப்ப காசாவுக்குள்ள போராட்டம் நடத்துற அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை. மெயின்லி இஸ்ரேல் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு ஆதரவாக இந்த ஃபத்தாஹ் உடைய டீம் ஒன்றும் அதே மாதிரி காசாவில் இருக்கிற ஒரு சில குடும்பங்களும் அவங்களுக்கு ஆதரவாக அவங்களை வந்து மாற்றி வச்சிருக்காங்க. பொதுமக்கள் கிளர்ச்சி மூலமாக ஒரு ஆட்சியை கவுக்கவே இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்து செய்யற மிகப்பெரிய அவர்களுடைய பிளான் வந்து அந்த இடத்திலே வந்து பிரச்சனையை உண்டு படுத்துற ஒற்றுமையை இல்லாம ஆக்கினா அவங்களுக்கு கிளியரா பேய்த்திரும் அப்படிங்கிறதால இப்ப காசாவுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி காசாவில் இருக்கிற மக்களை பிளவுபடுத்தி அந்த மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாம ஆக்கி ஹமாஸ மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சு காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வெளியேற்றணும். இவைகள் தான் இப்ப இஸ்ரேலுக்கு இருக்கிற பிளான். சோ இப்ப வந்து இஸ்ரேல் மீண்டும் சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு 100 பேர் ஆக்கள் எடுத்திருக்கோம், காசாவில் இருந்து 100 இளைஞர்களை நாங்க எடுத்திருக்கோம். இந்த 100 இளைஞர்களையுமே வந்து நாங்க இந்தோனேஷியாவுக்கு அனுப்ப போறோம் அப்படின்ட்டு நேற்று முந்தினாத்து
ஒரு தகவல் ஒன்று வந்திருந்துச்சு. பட் இந்தோனேஷியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்தோனேஷியா கிட்ட இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயங்களும் பேசவே இல்லை, இதுக்கு எந்த ஒரு அனுமதியும் இந்தோனேஷியா வழங்கவே இல்லை. இந்தோனேஷியாக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்தை காசாவுல கொண்டு வரதுதான் தவிர வேற எந்த விதமான ஏற்பாடுகளும் இஸ்ரேலோட நாங்க பேசவே இல்லை அப்படிங்கிறது ஒபிஷியலா இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறதும் முக்கியமான விடயங்களோட. சோ இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். தொடர்ச்சியாக காசாவுல பல தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. காசாவுல நிறைய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கடைசி 24 மணித்தியாலத்துல கூட கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேற்பட்டவங்க காசாவுல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக நாம செஞ்சு கொண்டிருப்போம். மதம், ஜாதி, இனம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அப்பட்டமான ஒரு இன அழிப்பு காசாவுல நடந்து கொண்டு வருது. இதை தன் மனிதநேயத்தோட இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்காங்க. உலக நாடுகள்ல நிறைய இடத்துல வந்து இப்ப பலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற மனிதாபிமானத்திற்கு ஆதரவான பல போராட்டங்கள் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லக்குள்ள மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பா நாடுகள்ல இப்ப வலுவடைஞ்சிருக்கு. பலஸ்தீனுக்கான ஆதரவு குரல்கள் அதிகரிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நாமளும் பாலஸ்தீனிய மக்களுக்கான பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.